ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. வெப் டிசைன் சீரீஸ் 22nd வீடியோங்க. நாம் பார்க்குறது ஸ்கிரிப்ட் டேக் அண்ட் நோ ஸ்கிரிப்ட் டேக் பற்றி பார்க்கலாங்க. ஸ்கிரிப்ட் டேக் அண்ட் நோ ஸ்கிரிப்ட் டேக்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வெப்பேஜ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த வெப்பேஜில் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன், இந்த பட்டன்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டுங்க. அதுக்கு கலர்லாம் கொடுத்துட்டுங்க. ஆனால் அது கிளிக் பண்ணும்போது ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னா வந்து அதுதான் ஸ்கிரிப்ட் டேக்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்டுன்ற டேக்கில் எழுதுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஸ்கிரிப்ட் டேக் மூலமாக வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை, ஒரு ஆக்ஷனை நம்ம உருவாக்க முடியும். நோ ஸ்கிரிப்ட் டேக்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் நோ ஸ்கிரிப்ட் டேக்னா, ஒரு வேளை வந்து அந்த ப்ரௌசர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எனேபிள் ஆகலைன்னு வச்சுங்களேன், நோ ஸ்கிரிப்ட் டேக் வந்து உனக்கு எக்ஸிட். நோ ஸ்கிரிப்டில் வந்து இந்த பேஜ் வந்து எனேபிள் பண்ணுங்கயா, உன் ஜாவா ஸ்கிரிப்ட் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த நோ ஸ்கிரிப்ட் டேக்னு ஒன்று இருக்குங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஸ்கிரிப்ட் டேக் எடுத்துக்கிறேன், இங்கே நோ ஸ்கிரிப்ட் டேக் எடுத்துக்கிறேன். சார் இந்த ப்ரௌசரில் இங்கே ஏதோ ஒரு எரர் மாதிரி சொல்லுது பாருங்களேன், இதுதான் வந்து நம்முடைய நோ ஸ்கிரிப்ட் டேக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் இருக்கிற பேஜ் ஆச்சுன்னா அது இண்டிகேட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஜாவா ஸ்கிரிப்டை நான் அலோவ் பண்ணட்டுமா வேணாவா, பிளாக் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன்னா பார்த்துங்க. ஸ்கிரிப்ட் டேக்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இதுதான் ஸ்கிரிப்ட் டேக்குங்க. ஓகேவா? ஸ்கிரிப்ட் டேக்னா வந்து எதிர் ஹெட்லேயும் நம்ம எழுதலாம் ஸ்கிரிப்ட் டேக்கை, பாடிலையும் நம்ம எழுதலாங்க. ஓகேவா? ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து அந்த எலிமெண்ட்டுக்கு நேராக எழுதிடலாம். இன்லைன் ஸ்கிரிப்டிங்கு இல்லை இன்டர்னல் ஸ்கிரிப்டிங் அந்த பேஜில் எங்கன்னா எழுதலாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்திருக்கேன். document.get element by id டேகு அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டோட பேராகிராஃப் இதை எடுத்துக்கிட்டேன். அதோட இன்னர் HTML வெல்கம் டு விக்கிடெக்கின்னு தர சொல்கிறேன். சரிங்களா? இது நான் டீட்டெயிலாக இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிட்டேன், ஐடி பேரா, இந்த பேராகிராஃபோட பேர் என்ன, பேரா. டாக்குமெண்ட் ஸ்கிரிப்ட் டேக் நான் போட்டுக்கிட்டேங்க. document.get element id பேரான்ற இடத்தில் இதனுடைய இன்னர் HTML-இல் ஹெல்லோ விக்கிடெக்கி என்று போட்டுவிடு அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ட்ரைட் விண்டோ இருக்குங்க. ட்ரைட் விண்டோவில் போயிட்டு நீங்கள் வந்து அப்படியே செஞ்சு பார்க்கலாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் டிசேபிள் பண்ணதுட்டு வரலங்க, இல்லை இது அழகாக உங்களுக்கு வேலை செய்யுங்க. ஓகே, ட்ரைட் விண்டோலையும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேவா? அதுக்கான கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன், அந்த டேக்கை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த ஸ்கிரிப்டாக இந்த எலிமெண்ட்டு கூடயும் நம்ம எழுதலாம், இல்லை அந்த பேஜ்லையும் நம்ம எழுதலாம். இது வந்து பாடி டேக்லையும் எழுதலாம், ஹெட் டேக்லையும் எழுதலாம் ஸ்கிரிப்ட் டேக்குங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது நோ ஸ்கிரிப்ட் டேக் பற்றி பார்க்க போகிறோம். நோ ஸ்கிரிப்ட் டேக்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த ப்ரௌசரு உனக்கு வந்து லைக் டிஸ்பிளே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எனேபிள் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள் பண்ண சொல்கிறது தான் இந்த நோ ஸ்கிரிப்ட் டேகு. ஸோ நோ ஸ்கிரிப்ட் டேக்குன்னு அதாங்க. ஸோ டாக்குமெண்ட் ரைட் பண்ணுறேன், ஸ்கிரிப்ட் எழுதிக்க. நோ ஸ்கிரிப்டாக இருந்துச்சுன்னா சாரி த ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி வருங்க. ஓகே, இதுதான் நோ ஸ்கிரிப்ட் டேக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு வேளை வந்து உங்களுடைய ப்ரௌசரில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை என்றால் இது எக்ஸிக்யூட் ஆகும். இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா இது எக்ஸிக்யூட் ஆகும். இதான் வந்து நோ ஸ்கிரிப்ட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க.